ஆதினா வித்தவுட் அப்படின்னு போட்டு அந்த வித்தவுட் டேஷ் வந்து ஃபில் பண்ணிட்டே போகும். நீங்க யோசிச்சுட்டு அது எப்படி லைஃப் இருந்திருக்கும்னு நீங்க சொல்லணும். ஓகேவா? இது இல்லைன்னா உங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆதி வித்தவுட் மியூசிக். எம்டி போரிங். என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? இல்ல நான் தெரியல, யோசிக்க கூட முடியல. ஏன்னா எனக்கு வேற வேலைக்கு போயிருந்தாலும் மியூசிக் தான் பண்ணிட்டு இருந்திருப்பேன். மீசை முருகு கிளைமேக்ஸ்ல வருமே, ஏதோ ஒரு வேலைக்கு போனோம் ஆனா மியூசிக் தான். அப்புறம் தெரிஞ்ச வேலைக்கே போனா அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்து, ஆக்சுவலா அதான் உண்மையிலே நடந்துச்சு. எல்லாம் ஐடி ஏதாவது அப்ளை பண்ணலாம், அந்த டைம்ல இன்ஜினியரிங் முடிச்சா கிடைக்கும், அப்படி இப்படி அப்ளை பண்ணி இந்த வாக்கின் இன்டர்வியூஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடலான்னு ஒரு மோட்ல இருக்கும் பொழுது, இல்ல மியூசிக் பண்ணலான்னு அப்படியே வந்தோம் சினிமாக்குள்ள. ஒருவேளை வேற ஏதாவது வேலைக்கு போயிருந்தாலும் கண்டிப்பா மியூசிக் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்கூல் படிக்கிற எண்டுல பண்ண ஆரம்பிச்சேன். காலேஜ் ஃபுல்லா பண்ணிட்டு இருந்தேன். மியூசிக் வாஸ் நாட் யுவர் ஃபோர்டே. என்னால அதை இமேஜினே பண்ண முடியல. அது எப்படி இருக்கும்? இப்ப பாரிஸ்ல கான்சர்ட் முடிச்சுட்டு ஜெட்லாக்ல வந்து இறங்குறோம், செம்ம டயர்டு இதா இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. அடுத்த வாரம் சென்னை கான்சர்ட், அது ரெடி ஆயிடுச்சா, இது ரெடி ஆயிடுச்சா, ஸ்ட்ரெஸ் தாங்க முடியல. மிடில் ஆஃப் த நைட்ல வந்து இறங்குறோம். ஒரு 2 மணி நேரம், ஒரு மணி நேரம் ரிலாக்ஸ் ஆகணும். போய் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் போய் தூங்கினேன். அதுதான் என்னோட ரிலாக்ஸேஷன். ஸோ ஐ எம் நாட் ஏபிள் டு கன்சிடர் இட் ஆஸ் அ ப்ரொஃபஷன். இட்ஸ் மை வே ஆஃப் லைஃபா ஃபீல் ஆகுது. ஸோ ஐ டோன்ட் திங்க் அதை நான் ஆன்சரே பண்ண முடியாது. அதை அடுத்து வந்து ஆதி வித்தவுட் சுந்தர்சி. ஒரு டைரக்ஷன் இல்லாம இருந்திருக்கும். அதாவது இப்போ பீக்ல இருக்கும், 3 தனி ஒருவன் முடிச்சுட்டு எல்லாம் அவ்வளோ பேர் தெலுங்குல இருந்து கேட்குறாங்க, எல்லாரும் மியூசிக்னு கேட்குறாங்க. நாங்கள் வந்து டக்கர் எடுக்க போயிட்டோம். ஆக்சுவலாக டக்கர் எடுக்கிற பாதிலே சொல்ல மாட்டேன். நான் இப்போ சொன்னால் அது ஏஐயா இருக்கும், அதனால நான் சொல்ல மாட்டேன். இது முதலே சொல்லியிருந்துருக்கணும். ஒரு பெரிய ஸ்டாரோடைய படம் ஏன் விட்டோம்? அது நாங்கள் ஒரு மாதிரி அப்படிதான் நாங்கள் கேங்காக சேர்ந்துட்டு வாங்க நம்ம போய் ஜல்லிக்கட்டு இது பண்ணிட்டாங்க. அந்த ட்ரிப்ல திவேஷ் வரலாம் தான். திவேஷ் அந்த ஸ்ரீகாந்த் இருப்பான். அதுதான், அது இப்ப சொன்னா அது ரொம்ப டேயா இருக்கும், அதனால வேணாம், அதை விட்டுட்டீங்க. முதல்ல சொல்லிருக்கணும், அதெல்லாம் அப்பவே சொல்லியிருக்கணும். நீங்க தெளிவா சொல்றீங்களா, you wanted to make something with ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு போயிட்டோம், இது பண்ணிட்டோம், நிறைய படம் விட்டோம், படம் நிறைய போச்சு. ஏன் பண்ணோம்னு தெரியாது, ஆனா பண்ணிக்கிட்டே இருந்தோம். இதெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு வீடியோ வரதுக்கு முன்னாடி, அது வரதுக்கு முன்னாடி ஒரு 4 மாசம் இருக்கும்ல, அது வேற மாதிரி ப்ராசஸ்ல. அந்த ஒரு 6 மாசம் வந்து அதை போறோம், அங்க போறோம், மதுரைக்கு போறோம், இது போறோம். இவரு எனக்கு அடிக்கிறாரு, தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க, ரொம்ப நாளா ஆள காணோம். அண்ணா நாங்க வந்து இங்க இருக்கோம்னா, அங்க போயிட்டு இருக்கோம், இப்படி பண்ணிட்டு டேய் படம் என்ன, படம்லாம் இல்ல, நான் படம்லாம் பண்ணலன்னு எங்களை பிடிச்சி ஒரு பிளாஸ்ட் பண்ணி, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஜெயிக்கிறது, இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றது. எங்களுக்கு என்னன்னா, அதான் தனி ஒருவன் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு, நான் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டோம், சூப்பர், காசு இருக்கு, அதை வச்சு வாங்க இதை எடுப்போம். மேபி அப்ப காசு இல்லைன்னா அடுத்து யோசிச்சிருப்போம், ஐயோ இப்ப காசு சேர்த்து என்ன பண்ணணும், அந்த அவ்வளவுதான் எங்க மைண்ட் செட். அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எப்படி இம்பாக்ட் பண்ணிருக்கும். ஆமா, காசு எப்படி இம்பாக்ட் பண்ணிருக்கும். ஆமா, காசை வந்துச்சே போய் டக்கர் எடுத்துட்டு இருக்கோம். தனியூர்ல இருந்து காசு வந்து டக்கர் எடுப்போம், வாங்க அங்க போவோம் இங்க போவோம், டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூப்பிட்டு திட்டி படங்கள் பண்ணு, என்ன விளையாடிக்கிட்டு இருக்க, அதுவும் பண்ணு, நான் அதை சொல்லல. ஆனா இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு இப்ப யோசிச்சு பார்த்தா ஆக்சுவலா பயங்கர ஜாலி பண்ணிட்டு இருந்திருக்கோம். திடீர்னு நினைச்சதெல்லாம் பண்ணிருக்கோம். தனியூரன் முடிச்சுட்டு வா கிளம்பலாம், வா டக்கர் எடுக்க போலாம். அது வந்து டாக்குமெண்ட்ரியா வரப்போதா, மியூசிக் வீடியோவா, இல்ல அது வரப்போதா, எதுவுமே தெரியாது. 6 மாசம் மாடு எல்லாம் பார்த்து சுத்திட்டு இருக்கோம். மதன் திவேஷ் கூட்டு போவான், இதுதான் அபிஷேக் அண்ணன், இவர் வீட்டுல 4 மாடு வளர்த்துறாங்க அப்படின்ட்டு. அபிஷேக் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு மதுரையில, அவர் வந்து தியேட்டர் எல்லாம் வச்சிருக்காங்க. சோ அவங்க இதுல கனெக்ட் பண்ணி கூட்டு போய் அபிஷேக் அண்ணன் வீட்டுக்கு போறோம், மாடெல்லாம் தடவி பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்ண போறோன்னு தெரியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் அந்த கான்செப்ட. அப்ப கூப்பிட்டு அண்ணன் திட்டி உடனே சைன் பண்ணுன்னு இது பண்ணப்ப, உடனே திரும்ப வரப்ப கரெக்டா வந்து நிறைய படங்கள் வந்ததெல்லாம் இல்லைங்க பண்ணலைங்க. எனக்கு பிஆ அந்த இதுல கிடையாது, மேனேஜருக்கு யாரும் கிடையாது, நம்ம தான் மேனேஜர், நம்மளே போன் எடுத்து பேசுறது, நிறைய நேரம் கால் விடுறது, அப்படி இருந்தோம், மெச்சூரிட்டி இல்லை. அந்த டைம்ல போன படங்கள் வந்தப்ப கரெக்டா அண்ணன் வந்து அரண்மனை 2 ஆரம்பிச்சாரு, ஒழுங்கா வந்து படத்தை பண்ணினாரு. ஸோ அப்படி ஒரு ஆள் வந்து நமக்கு டைரக்ஷன் கொடுக்கு. அப்போ வந்து அதை பண்ணி முடிச்சோன்னா புரியுறோம் அதன். ஏன்னா காசு எம்டி ஆகுது, டக்கர் எடுக்கிறோம், இது பண்றோம், நிறைய அந்த மந்த்லி காசு எம்டி ஆகும்ல, ஸ்டுடியோ வச்சிருக்கோம், எம்டி ஆகுது, அப்ப அடுத்த காசு வருது, அப்பதான் அப்பா அப்படி இருக்கு. அப்போ அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, அப்புறம் முடிவு பண்றோம், ஓகே பணம் என்பது தொழில் செஞ்சு பணத்தை வைக்கணும், அப்பதான் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நம்ம நினைச்சது செய்ய முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி உணர்ந்து வந்து அடி வாங்காம அண்ணன் வந்து அந்த டைம்ல தடுத்தாரு.